ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உலகத்தில் அது பிடிக்காத பழமே இல்லை. இந்த நம்மளோட இந்தியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பழம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒருத்தர் கூட பிடிக்காமலே 100% ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிக்கும். இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்லும் போதே உங்களுக்கு அது என்ன பழம்னு ஞாபகம் வந்திருக்கும். கெஸ் பண்ணுங்கள் என்ன பழம். யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்களோ கமெண்ட்டில் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டுன்னு போடுங்க, இல்லைனா நாட் கரெக்டுன்னு போடுங்க. அது என்ன ஃப்ரூட்னா பார்க்க போகிறேன். நாகப்பழம். நாகப்பழத்தை அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் ரொம்ப புளிக்கும், நல்லாயிருக்கும். உப்பு போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியல. நான் இப்போ உப்பு போட்டிருக்கேன். என்ன பாருங்கள், உப்பு போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக குளிக்கலாம். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைமாக அது நெய் சாப்பிடுவேன். உப்பு அந்த கலரில் மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். மாறிச்சு உப்பே நாகப்பழ கலர் மாறிடுச்சு. நம்ம நெத்திருக்கோம், நல்லா உப்பில் டிப் பண்ணிக்கிட்டோம். சாப்பிட போகிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி ஃப்ரூட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. செம்ம நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் நாகப்பழம் பிடிக்குமோ மறக்காமலே கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம். நாகப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இது. உள்ள ரொம்ப புளிக்குது, செம்மையாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது.